அன்னை தமிழுக்கு வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 13 பைங்குவளை கார்மலரால் என்ற பாடலினுடைய விளக்கம். புனல் பொங்க பாய்ந்தாடுகிறார்கள். குவளையாகிய கரிய மலர்கள் பச்சை கம்பளம் விரித்தது போல காணப்படும் பொய்கை கரையை அணி செய்கின்றன. இயற்கை அன்னை கண் விழித்து பார்ப்பது போல், எத்தனையோ கண்களை விழித்து நோக்குவது போல் இந்த கருநீல மலர்கள் தோற்றமளிக்கின்றன. இம்மலர்களை பார்த்து பொய்கை நீரில் அணிபெற மலர்ந்திருக்கும் பச்சை இலைகளோடு கூடிய செந்தாமரை மலர்களையும் பார்க்கிறார்கள். அழகிய நீரிலும் நீர்க்கரையிலும் பறவைகள் கூட்டங்களும் காட்சி வழங்குகின்றன. நீர்ப்பாம்புகளும் காணப்படுகின்றன. இந்த இயற்கை காட்சிகளை பக்தி கண்ணுடன் அல்லவா பார்க்கிறார்கள் இந்த பெண்கள். அம்மையப்பனாகிய இறைவனின் அழகே இத்தனை அழகுகளாய் தன்னை புலப்படுத்துகிறது என்று கருதுகிறார்கள், நம்புகிறார்கள். எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கும் மடு என்று சொல்லிக்கொண்டே பொங்கும் நீரை உடைய குளத்தை உற்று நோக்குகிறார்கள். இந்த நினைவுடன் இந்த மடுவில் நீராட விரும்புகிறார்கள். குதூகலம் அதிகரிக்கின்றது. நீரில் புகுந்து பாய்ந்து ஆசை தீர நீராடுவோம் என்கிறார்கள். பாய்ந்து பாய்ந்து நீராடும் இன்பத்தை அனுபவிக்க விரும்புகிறார்கள். கைவளைகள் குலுங்க பாதச்சிலம்புகளும் கைவளையல்களின் ஒலிக்கு இசைந்த முறையாக ஆராவரிக்க இவர்கள் ஆடுவது இவர்களுக்கும் இன்பம், பக்த ரசிகர்களின் அகக்கண்களுக்கும் அது மருந்து. பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப செவிக்கும் தான் எத்தகைய இசைத்தமிழ் விருந்து. குளத்தில் தாவி குதித்து நீராடி மகிழும் காட்சி. இக்காட்சி அருமையான ஒரு உயிர் சித்திரம். தாவி பாய்ந்து மூழ்கிய பின் தலையை நீர்மட்டத்துக்கு மேலே வைத்து கொண்டிருக்கும் இப்பெண்கள் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க காட்சியளிக்கிறார்கள். இப்படி குடைந்து நீராடும் போது தண்ணீரும் பொங்கி மேலெழுவதையே அப்படி காட்டுகிறது இந்த இசை சித்திரம். கவிதை கண்ணாடி வாயிலாக நீராடும் காட்சியை மணிவாசகப் பெருமான் காட்ட நாம் காண்பதால் இதையும் ஒரு புனித காட்சியாகவே கருத வேண்டும். பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலேர் எம்பாவாய். உண்மை காட்சி, அழகு காட்சி, புனித காட்சி. பூம்புடல் என்று பொங்கும் நீரை குறிப்பிடுவதே அழகையும் தூய்மையும் நினைவூட்டுவதுதான். இந்த பொய்கை பிராட்டியையும் பெருமானையும் இவர்களுக்கு எப்படி நினைவூட்டுகிறது? பைங்குவளை கார்மலர்கள் உமாதேவியின் கருணை நிறைந்த கண்மலர்களை நினைவூட்டுகின்றன. திருமேனி நிறத்தையும் நினைவூட்டுகின்றன. தியாகத்திற்கு அறிகுறியான சிவபெருமானது நீலகண்டத்தையும் நினைவூட்டுகிறது குவளை கார்மலர்கள். இப்படி கருநீல மலர்களை பார்க்கும் போதே அம்மையப்பரின் நினைவு வந்துவிடுகிறது. செந்தாமரை பூக்களை பார்க்க பார்க்க உமாதேவியும் சிவபெருமானும் முகம் காட்டுவது போன்ற உணர்ச்சி ஏற்படுகிறது இவர்களுக்கு. செந்தாமரை பூக்கள் இறைவனுடைய திருமேனி நிறத்தையும் நிறைவூற்றுகின்றது. இப்படி பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அம்மையப்பரின் நினைவு பெற்றவர்கள் வெண்ணிறம் வாய்ந்த பறவைகளை பார்த்ததும், அங்கே வெண்ணிறமான பறவைகளை பார்த்ததும் சிவபெருமான் தன் உடலில் வெண்ணிறம் தோன்ற பூசியிருக்கும் வெண்ணீற்றை நினைத்து கொள்கிறார்கள். பூசும் நீரு போல் உள்ளும் புனிதராக இருக்கும் விரும்பும் பக்தர்கள் அல்லவா. அங்கம் குறுகினத்தால் என்று அழகிய நீரில் பறவை கூட்டங்கள் இருப்பதைக் கண்டு அந்த வெண்ணிற பறவைகளால் வெந்நீர் பூசிய பெருமானை நினைவூட்டி கொண்டார்கள். இதே சொற்றொடரால் கைகளில் வளைகளை கூட்டமாக அணிந்திருக்கும் பிராட்டியையும் நினைவூட்டி கொண்டார்கள். பொய்கை நீரில் பாம்புகளை கண்டதும் பின்னிய பாம்புகளை ஆபரணமாக கொண்டிருக்கும் பிராட்டியையும் பெருமானையும் நினைத்து பார்க்கிறார்கள். கடைசியாக அழுக்கை போக்கும் குளம் உயிர்களை பிணைத்திருக்கும் ஆணவம் கர்மம் மாயை என்ற மும்மலங்களை போக்கிக் கொள்ள அருள் புரியும் பிராட்டியையும் பெருமானையும் இவர்களுக்கு நினைவூட்டுகிறது. சிவபெருமானது புகழ்வாடி நீராட விரும்பியவர்கள் இப்போது பொய்கையை பார்த்ததும் அம்மையப்பனின் நினைவை கொண்டவர்களாய் பொங்கும் நீர் மேலும் பொங்கும்படி ஆனந்தமாக நீராடுகிறார்கள்.
அம்மையப்பனை நினைவூட்டும் பொய்கை. பைங்குவளை கார்மலரால் செங்கமலர் பைம்போதால் அங்கம் குறுகிணத்தால் பின்னு மரவத்தால் தங்கன் மலம் கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகம் பாய்ந்து நம் சங்கம் சிளம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடியலோர் எம்பாவாய். குவளை மலர்கள் போன்ற கண்களும் செந்தாமரை மலர் போன்ற முகமும் உடையவள் உமாதேவியாகிய பிராட்டி. அங்கம் குறுகிடத்தாள் என்பது உமாதேவியை நினைக்கும் போது கைகளில் உள்ள வளைகளின் கூட்டம் என்று பொருள்படும். ஆணவ மலத்தை போக்கி அருளும் கருணை தேவி கூறியது என்பதை குவளை மலர் நினைவூட்டுகிறது. சிவபெருமான் விஷயத்தில் குவளை மலர்கள் நீலகண்டத்தை நினைவூட்டும், குறுகினம் வெண்ணீற்றின் நிறத்தை நினைவூட்டும். குவளை மலர்கள் பிராட்டியின் மேனி நிறத்தையும் செங்கமலம் சிவபெருமானின் மேனி நிறத்தையும் நினைவூட்டுகின்றன என்றும் கூறலாம். நன்றி, வணக்கம்.